பிரைஸ் தி லார்ட். இந்த 34வது நாளும் தெய்வீக சுகத்தை பற்றிய தியானத்திற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த லெந்து நாட்களில் தேவன் நாம் சுகமாக இருக்க விரும்புகிறார் என்பதை வார்த்தையின் மூலமாக நாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். இந்த வார்த்தைகள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக. இந்த நாளிலும் ஒரு சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நம்ம சுகமாக இருக்கணும்னு எவ்வளோ விரும்புகிறார் அப்படின்னு வேதத்தின் பல பகுதிகளில் அவர் கிரியையின் மூலமாகவும் ஊழியத்தின் மூலமாகவும் வார்த்தையின் மூலமாகவும் வெளிப்படுத்தியிருக்கிறார். எப்போவுமே ஒரு மனுஷனுடைய விருப்பம் எப்படி தெரியும்னா அவங்க சொன்னால் தான் தெரியும். நம்ம மனசில் நினச்சிருக்கிறத சொல்கிறதன் மூலமாகவும் செய்வதன் மூலமாகவும் தான் நம்ம மற்றவங்களுக்கு காட்டுறோம். அதை போல வேதத்தை நாம் படித்து பார்த்தால் நம்முடைய சுகத்தை தேவன் விரும்புகிறார் என்பதை அவருடைய வார்த்தையிலும் அவருடைய செயலிலும் நம்மால் பார்க்க முடியும். அத்தனை பேரை சுகமாக்கி இருக்கிறார். சுகத்தை குறித்து அத்தனை வார்த்தைகள் இருக்கிறது. அவர் சுகமாக்கின சரித்திரங்கள் அவ்வளவு இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலும் அவ்வளவு சுகம், தெய்வீக சுகம் அளிக்கிற இன்சிடென்ட்ஸ் நிறையா நடந்திருக்கிறது. அப்போது வேதத்தை படிக்கும்போது இதையெல்லாம் நாம் படிக்கும்போது நமக்குள்ள ஒரு விசுவாசம் வரணும், நம்பிக்கை வரணும், எதிர்பார்ப்பு வரணும். கர்த்தர் என்னையும் சுகமாக்குவார் அப்படின்னு. வேதத்தில் ஒரு நாள் இயேசு ஊழியம் செய்து வந்த நாட்களில் ஒரு தாயார் இயேசுவினிடத்தில் வந்து கேட்கிறார்கள், என்னுடைய மகள் சுகமாக வேண்டும். அந்த தாயினுடைய மகள் மிக கஷ்டப்பட்டு பிசாசின் போராட்டத்தில் மாட்டி பலவீனத்திலும் சரீரம் பாதிக்கப்படுகிறது. இப்படி பாதிக்கப்படும் போது இயேசுவனிடத்தில் வந்து ஒரு சுகத்திற்காக கேட்கிறார்கள். அப்படி கேட்கும்போது அந்த ஸ்திரீ யார் அப்படின்னா, அவர்கள் யூத ஸ்திரீ கிடையாது, அவர்கள் கிரேக்க ஸ்திரீ. அந்த ஸ்திரீ வந்து கேட்கும்போது அவர்களுக்கு இயேசு சொன்ன பதிலை நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தை உங்களுக்காக வாசிக்கிறேன். 7ஆம் அதிகாரத்தின் 25ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். அந்த ஸ்திரீ சீரோபேனிக்கியா தேசத்தாலாகிய கிரேக்க ஸ்திரீயாயிருந்தாள். அவள் தன் மகளை பிடித்திருந்த பிசாசை துரத்திவிட வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டாள். இயேசு அவளை நோக்கி, முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். இந்த கிரேக்க ஸ்திரீ தன்னுடைய மகள் கஷ்டப்படுகிறதை பார்த்து அவளை விடுதலையாக்க வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் கேட்கும்போது இயேசு சொல்கிறார், முந்தி பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு கொடுக்க மாட்டேன். யூதர்கள் மற்றவர்களை நாய்க்குட்டிகள் அப்படின்னு அது அன்னைக்கு சொல்லியிருக்கிறாங்க, கலாச்சாரத்தில் இருந்தது. அப்போது இயேசு அவர்களுக்கும் சொல்கிறார், முதல்ல பிள்ளைகள் திருப்தி ஆகட்டும். பிள்ளைகள் என்பது ஆபிரகாமின் சந்ததி, யூதர்கள். யூதர்களில் தொடங்கி மற்றவர்களையெல்லாம் சந்திக்க வேண்டும் என்பது தான் தேவனுடைய திட்டம். அதை இயேசு சொல்லுகிறார், நான் யூதர்களுக்காக வந்தேன், இவர்கள் முதல்ல திருப்தி ஆகட்டும், அதுக்கப்புறம் உங்களுக்கு சுகம் வரும் அப்படின்னு சொல்லி. அப்படி சொன்னதற்கு அந்த ஸ்திரீயினுடைய பதில் என்னவா இருக்கு பாருங்க. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் மேஜையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் பிள்ளைகள் சிந்துகிற துணிக்கைகளை தின்னுமே என்றாள். அப்பொழுது அவர், நீ சொன்ன அந்த வார்த்தை நிமித்தம் போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று என்றார். அவள் தன் வீட்டுக்கு வந்த பொழுது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். ஒரு அற்புதமான சத்தியத்தை இதில் நம்ம கற்றுக்கணும். இந்த காலம் யூதர்களுக்கு சுகம் கொடுக்குற காலம் அப்படின்னு சொல்லி இயேசு, நான் வந்தது சுவிசேஷம் சுகம்லாம் யூதர்களுக்கு, அப்புறம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா உங்கள் சீசன் இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த ஸ்திரீ என்ன கேட்குறாங்கன்னா, பரவாயில்ல பிள்ளைகளே சாப்பிடட்டும், மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கைகளை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. அப்படி கேட்ட உடனே இயேசு சொல்கிறார், போ, உன் விசுவாசத்தின்படியே நீ கேட்டபடியே உன் மகள் சுகமாகட்டும்ன்றார். இதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, சுகம் பிள்ளைகளுடைய அப்பம்ன்றதை முதல்ல புரிஞ்சுக்கணும். தேவ பிள்ளைகள், இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இயேசு இதை பேசும்போது அவர் சிலுவையில் மரிக்கவில்லை. அன்றைக்கு யூதர்கள் தான் தேவனுடைய ஜனமாக கருதப்பட்டார்கள். ஆனால் என்றைக்கு இயேசு சிலுவையில் மரித்தாரோ அன்றைக்கு யூதன் என்றுமில்லை, கிரேக்கன் என்றுமில்லை, அடிமை என்றுமில்லை, சுயாதீனன் என்றுமில்லை, ஆண் என்றுமில்லை, பெண் என்றுமில்லை என்கிற சகலத்தையும் உள்ளடக்கியவராய் இயேசு காலத்தை மாற்றிவிட்டார். இந்த காலத்திற்கு முன்பாக வரைக்கும் யூதர்கள் விசேஷமானவர்கள், கிரேக்கர்கள் புறம்பானவர்கள் போல இருந்தார்கள். இந்த பெண் ஒரு கிரேக்க பெண், அதனால் இந்த பெண்கிட்ட சொன்னார். ஆனால் என்ன ஒரு ஆச்சரியம்னா, அப்படி அவர்களுக்கு கிடைக்காத காலத்திலேயே அந்த ஸ்திரீ விசுவாசித்ததினாலே இயேசு அந்த ஸ்திரீயினுடைய மகளுக்கும் சுகத்தை கொடுக்கிறார். அப்படி என்றால் ரெண்டு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒன்று, நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுனால தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால சுகம் உங்களுக்கு சொந்தம். பிள்ளைகளுடைய அப்பம். உங்களுடைய சரீரத்தில் பலவீனத்தோட வியாதியோடு இருப்பீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, சுகம் உங்களுக்கானது. இட்ஸ் யுவர் பர்த் ரைட் அப்படின்னு சொல்லலாம். அது உங்களுடைய பிறப்புரிமை. நீங்கள்
தேவனுக்கு பிள்ளைகளாய் பிறந்திருக்கிறீர்கள். உங்களுடைய சரீரத்தில் சுகம் உண்டாக வேண்டும், நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் உங்களை சுகமாக்கவும் விரும்புகிறார். அப்போது உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வரணும், நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால நான் சுகமாவேன், அது என்னுடைய சுதந்திரம், அது என்னுடைய சொத்து, அது என்னுடைய பிறப்புரிமை அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ஸ்திரீக்கு தகுதி இல்லை, இப்பொழுது சுகம் வாங்குவதற்கு இந்த ஸ்திரீக்கு தகுதி இல்லை. அந்த ஸ்திரீ அவங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைனாலும் விசுவாசித்ததுனால கர்த்தர் சுகமாக்குகிறார். இன்றைக்கி பல நேரங்களில் சுகத்தை பற்றி பேசும்போது, சுகத்தை எதிர்பார்க்கும்போது நம்ம குவாலிஃபிகேஷனை பார்க்குறோம். ஆண்டவர் என்ன சுகமாக்குற அளவுக்கு நான் ஒழுங்காக இருந்திருக்கிறேன்னா, ஆண்டவர் என்ன சுகமாக்குற அளவுக்கு எனக்கு தகுதி இருக்குதா, எனக்கு பரிசுத்தம் இருக்குதா? நான் சொல்கிறேன், உங்கள் தகுதி உங்கள் பரிசுத்தத்தை தாண்டி உங்கள் விசுவாசத்தினாலேயே நீங்கள் சுகமாவீர்கள். நான் பிள்ளைகளுடைய அப்பத்தை நாய்க்குட்டிக்கு போட மாட்டேன்னு சொன்ன இயேசுக்கிட்ட, பரவாயில்ல நான் மேஜையிலேருந்து விழுற துணிக்கு எனக்கு கொடுங்கன்னு விசுவாசத்தில் கேட்ட அந்த பெண்மணி சுகத்தை வாங்கிட்டு போய் வீட்டில் போய் பார்த்தா மகள் சுகமாக இருக்கிறத பார்ப்பாங்கன்னா, இன்றைக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும் இயேசுவை விசுவாசித்தால் அவர் உங்களை சுகமாக்குவார். அவர் உங்களை சுகமாக்கி உங்களை ரட்சிப்பார். பல நேரங்களில் நம்ம ஒழுங்காக இருந்தால் கர்த்தர் சுகமாக்குவார்னு நினைக்கிறோம். இல்லை, கர்த்தர் சுகமாக்கி உங்களை ஒழுங்காக்குவார். அவருடைய அன்பினாலே உங்களை இழுத்து கொள்வார். நம்மளை ஃபீல் பண்ண வச்சுருவார். நான் சரியாக இல்லை, நான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியில, நான் ஆண்டவருக்கு பிரியமாவல, ஆனால் ஆண்டவர் என்னை இவ்வளோ நேசிக்கிறாரா, எனக்கு இவ்வளோ நன்மை செய்கிறாரா? வேதம் சொல்லுகிறது, அவருடைய நன்மை நம்மை குணமாக்குகிறதா. தேவ தயவு உன்னை குணப்படும்படி ஏவுகிறது என்பதை நீ அறியாயோ அப்படின்னு வேதத்தில் ரோமனில் வாசிக்கிறோம். தேவ தயவு காண்பித்து தேவன் நம்மை குணமாக்குகிறார். தயவு காண்பித்து தம் பக்கமாக ஆண்டவர் நம்மை இழுக்கிறார். இந்த நாளிலும் இந்த வீடியோ மூலமாக என்னோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன், உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன், உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஒருவேளை சரீரத்தில் பலவீனத்தோட வலியோடு இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்கன்னா நான் சொல்கிறேன், வலியோடு நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியோடவே நீங்கள் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் உங்களை பிள்ளைகளாய் பார்க்கிறார். நீங்கள் பிள்ளைகளானால் சுதந்திரவாளிகள். அது பிள்ளைகளுடைய அப்பம். தெய்வீக சுகம் என்பது உங்களுக்கான அப்பம். நீங்கள் அதை அனுபவிக்கலாம். தெய்வீக சுகத்தை நீங்கள் கிளைம் பண்ணலாம், உரிமை கொண்டாடலாம், சொந்தம் கொண்டாடலாம். பல நேரங்களில் என்னையெல்லாம் ஆண்டவர் சுகமாக்குவாரா, எனக்கெல்லாம் சுகம் கிடைக்குமா, எனக்கெல்லாம் ஒரு விடுதலை கிடைக்குமா, நான் பண்ண பாவத்துக்கு, நான் பண்ண தப்புக்கு ஆண்டவர் கொடுத்த தண்டனையாக பல நேரங்களில் வியாதியை கர்த்தர் கொடுத்ததாக நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். இல்லை, உங்கள் சரீரத்தில் நீங்கள் வியாதியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது, உங்கள் சரீரத்தில் பலவீனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. நான் சொல்லுகிறேன், எதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறீர்களோ அது அங்கேயே இருக்கும். எதையெல்லாம் எதிர்த்து நிற்கிறீர்களோ அது உங்களை விட்டு போகும். வேதத்தில் வாசிக்கிறோம், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான் என்று வேதம் சொல்லுகிறது. வியாதியை எதிர்த்து நில்லுங்கள், வலியை எதிர்த்து நில்லுங்கள். பரவாயில்ல, அது உணரலாம். நீங்கள் இப்போ கூட வலியை உணர்ந்துட்டு இருக்கலாம். ஸ்டில் ரெசிஸ்ட் தட் பெயின். அந்த வலியை எதிர்த்து நில்லுங்கள். வலியை எதிர்க்கணும், வியாதியை எதிர்க்கணும், பலவீனத்தை எதிர்க்கணும். சுகத்தை சொந்தம் கொண்டாட வேண்டும், ஆரோக்கியத்தை சொந்தம் கொண்டாட வேண்டும். மனசார நீங்கள் நம்பணும், சுகம் என்பது பிள்ளைகளுடைய அப்பம். நான் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் சுகமாக வேண்டும், என் சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாக வேண்டும். இயேசு ஒரு இடத்துல சொல்கிறார், இவளும் ஆபிரகாமின் குமாரத்தி தானே, இவள் ஏன் 18 வருஷம் கூனியாய் பிசாசு இவளை கட்டி வைத்திருக்கிறான் என்று கேட்கிறார். ஆபிரகாமின் குமாரத்தியே அறியாமையில் 18 ஆண்டுகள் கட்டி வைக்கப்பட்டிருந்தால் என்றால், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன், நான் ஏன் வியாதியாக இருக்க வேண்டும்? இந்த விழிப்புணர்வு, இந்த அறிவு, இந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கட்டும். என்றைக்கு இயேசு மேல் விசுவாசம் வைத்தீர்களோ அன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாகும்படியான அதிகாரத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் பிள்ளைகள் என்றால் சுகம் உங்களுடையது, ஆரோக்கியம் உங்களுடையது, விடுதலை உங்களுடையது. அப்போ உங்களுடைய ஜபங்களில், உங்களுடைய மனதில், உங்களுடைய பேச்சில் எல்லாமே என்ன இருக்கணும்னா, நான் சுகமாவேன், நான் ஆரோக்கியமாக இருப்பேன், கர்த்தர் என்னை விடுதலை ஆக்குவார், நான் அவருடைய பிள்ளை, கர்த்தர் என்னை கஷ்டப்பட விட மாட்டார், நான் விடுதலையாக இருப்பேன், சுகமாக இருப்பேன், ஆரோக்கியமாக இருப்பேன். இப்படி நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அதனால் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நீங்கள் தேவ பிள்ளைகளாய் அற்புதங்களை எதிர்பாருங்கள், அதிசயங்களை எதிர்பாருங்கள். பிள்ளைகள் சுகமாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் எப்படி நம்முடைய பிள்ளைகள் சுகமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அவங்களுடைய சந்தோஷத்துக்காக எல்லாத்தையும் செய்கிறோமோ, இன்றைக்கி அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் விடுதலையாக இருப்பதற்கு, சுகமாக இருப்பதற்கு, ஆரோக்கியமாக இருப்பதற்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்திருக்கிறார். அதை நம்புங்கள். நீங்களும் நானும் சுகமாக இருக்கணும்,
அதனால தான் சபைக்கு எழுதும்போது பேதுரு சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளாலே சுகமானீர்கள் என்று சொல்லுகிறார். இன்றைக்கி நம்ம விசுவாசிக்கணும், நான் சுகமாகணும், என்னுடைய சுகத்துக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் இயேசு செய்து முடித்திருக்கிறார். அதை நான் விசுவாசித்து சுகத்தை நான் கிளைம் பண்ணுறேன், நான் சொந்தம் கொண்டாடுறேன், நான் எடுத்துக்கொள்ளுகிறேன், நான் அனுபவிக்கிறேன். அது என்னுடைய பங்கு, அது என்னுடைய அப்பம், அது பிள்ளைகளுடைய அப்போன்னு இயேசு சொல்கிறார். அதை போல இன்றைக்கு நீங்களும் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நீங்கள் தைரியமாய் விசுவாசியுங்கள். சுகம் உங்களுடைய பங்கு, சுகம் உங்களுக்கு சொந்தமானது. நீங்கள் அதை கிளைம் பண்ணி அதை வாங்கி அனுபவித்து நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். இந்த நாளில் உங்களுடைய மனதில் ஒரு விசுவாசம் உண்டாகட்டும். சுகம் என்னுடையது, நிச்சயமாக கர்த்தர் என்னை சுகமாக்குவார் அப்படின்னு நம்புங்க. சுகம் பிள்ளைகளுடைய அப்பம்னா நீங்கள் தேவனுடைய பிள்ளை, சுகம் உங்களுடையது. முதல் முறையாக இந்த வீடியோவை பார்ப்பீங்கன்னா பாஸ்டர் செல்வின் ஈரோடு அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றவர்களும் இந்த வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நன்றி. அவருடைய மனதில் இருக்கிற பயங்கள் வெளியேறட்டும். ஆண்டவர், அவருடைய சரீரத்தில் இருக்கிற வியாதி வலிகள் மறைந்து போகட்டும். அவர்கள் உம்முடைய பிள்ளைகளப்பா. ஆண்டவரே, சுகம் தேவனுடைய பிள்ளைகளுடைய அப்பம்னு சொன்னீங்களே, உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற, விசுவாசத்தினால பிள்ளைகளாக இருக்கிற ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் சுகம் உண்டாகட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். நான் தகுதியற்றவன் என்று உணர்கிறவர்கள் எல்லாம் உம்மை விசுவாசிக்கிறதுனால சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் என்று நான் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. உம்முடைய பிள்ளைகள் வேதனை இல்லாமல், வலி இல்லாமல், ஆரோக்கியமாய், சுகமாய் வாழ்ந்திருக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு வீடியோ மூலமாக நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.